தலைவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே நாங்க கைது பண்ணி கூட்டிட்டு போறோம். இப்ப கேட்டா வர்றதுக்குள்ள நாங்க கைது பண்ணுவோம் சார். இதுதான் சார் திராவிட மாடலா? இதுதான் சார் உங்க ஜனநாயகமா? அரசு இந்த மாதிரி போராட்டங்களை முடுக்கிவிடணும் என்ற காரணத்தினால இந்த மாதிரி இவ்வளவு போலீஸை இறக்கியிருக்காங்க. இந்த காவல்துறையில ஒரு கால்வாசி பங்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தா இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கறத. பல்கலைக்கழகத்துக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, செக்யூரிட்டி இல்ல, வெளியே கொலை நடக்குது, உள்ள வன்புணர்வு நடக்குது. கேள்வி கேட்க வர்றவங்கள, போராட வர்றவங்கள, அறவழியில கோரிக்கைகளை முன்வைக்க வர்றவங்கள இப்படி எதுக்கு? என்ன நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அரசு இந்த மாதிரி போராட்டங்களை முடுக்கிவிடணும் என்ற காரணத்தினால இந்த மாதிரி இவ்வளவு போலீஸை இறக்கியிருக்காங்க. இந்த காவல்துறையில ஒரு கால்வாசி பங்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தா இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கறத தார்மீகமாக குற்றவாளிகளுக்கு துணை போகக்கூடிய இந்த அரசை மக்களும் போராடக்கூடாது, மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் போராடக்கூடாது அப்படிங்கறத வன்மையாக நாம் தமிழர் கட்சி கண்டிக்குது. அதாவது பாலியல் வன்கொடுமை, அதாவது அழகப்பா நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில், அதுக்காண்டி வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த காவல்துறை வந்து திமுக அரசுக்கு செயல்படுது. திருட்டு திமுக அரசுக்கு இந்த காவல்துறை கூலி வேலை செய்யுது. இது காவல்துறை அல்ல, இது மக்களுக்கான காவல்துறை அல்ல, இது மக்களுக்கான அரசும் அல்ல. இது வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு எடுத்து அங்கே போராட்டம் பண்ணா எங்களை கைது பண்ணுது. இது திருட்டு திமுக அரசு, புரியுதுங்களா? இந்த திமுக அரசுனால பல பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு, புரியுதுங்களா? இந்த நாம் தமிழர் கட்சி மூலமா ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த காவல்துறையும் இந்த ஏவல் துறையும் இந்த திமுக அரசுக்கு உதவி பண்ணுது. இது வந்து பாஜக எப்படி பாசிச அரசோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக பாசிச அரசு. பாஜக மேலிடத்தில் என்ன செய்யுதோ இதையே இந்த திமுக அரசு, இந்த பாசிச அரசு, இந்த திருட்டு திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த திருட்டு திமுக அரசுக்கு இந்த காவல்துறையும் ஏவல் துறையும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த காவல்துறையும் ஒழிய வேண்டும், இந்த திமுக அரசு ஒழிய வேண்டும். காவல்துறை ஏவல் துறையா இங்க செயல்படுறாங்க. பெண்ணுக்கான அநீதிய ஒழிக்கணும், பெண்களுக்காக போராட நாங்க அத்தனை பெண்கள் இன்னைக்கு திரண்டு வந்திருக்கோம். திருட்டு திமுக அரசுக்கு இந்த காவல்துறை கூலி வேலை செய்யுது. இது காவல்துறை அல்ல, இது மக்களுக்கான காவல்துறை அல்ல, இது மக்களுக்கான அரசும் அல்ல. கண்டிப்பா கோரிக்கைகளை அறவழியில முன் வச்சுட்டு போயிருந்திருக்கோம். இப்படி எங்களை தூக்கிட்டு போக வேண்டிய தேவை என்ன? கண்டிக்கின்றோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சுடுகாடு தமிழ்நாடு சுடுகாடு. பாருங்க, பெண்களுக்கான அநீதிய பாருங்க. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணை அநியாயமா பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. அதுக்காக நாங்க போராடி இருக்கோம். எங்கள் அரசு வேண்டும். இந்த அரசு மக்களுக்கான அரசா, பெண்களுக்கான அரசா, யாருக்கான அரசா இங்க நடத்திக்கிட்டு இருக்கு? ஒரு பெண்ணு டெய்லி ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறா, டெய்லி ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறா. சட்டை கட்டிங்க காவல்துறை ஏவல் துறையா இங்க செயல்படுறாங்க. பெண்ணுக்கான அநீதிய ஒழிக்கணும், பெண்களுக்காக போராட நாங்க அத்தனை பெண்கள் இன்னைக்கு திரண்டு வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சியில சீமானந்தனோட தலைமையில எங்களுக்கு கைது பண்றாங்க. பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடா மாறி வருடம் இந்த 24 மட்டும் எத்தனை பெண்கள் இந்த பாலியல் ரீதியா துன்புறுத்தி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் தட்டி கேட்கணும். பெண்கள் போராடுறாங்க. பெண்களுக்கான அநீதி ஒழித்து நீதி கேட்கறதா நாங்க போராடுறோம். பெண்களுக்கான நீதி வேண்டும். சார் இதே இடத்துல தான் சார் எல்லாருக்கும் போராடி இதாக பர்மிஷன் கொடுக்குறாங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் சார் தர மாட்டுறாங்க? இதெல்லாம் கேட்கக்கூடாதா சார் யாருக்குமே? தமிழ்நாட்டில் போராடுறதுக்கு எதுவுமே யாருக்கும் உரிமை கிடையாதா சார்? என்ன சார் ஆட்சி நடக்குது? தட்டி கேட்டால் கைது பண்ணுவாங்களா சார் எல்லாத்தையும்? நீங்கள் தான் சார் ஒரு இதுக்கு கொடுக்கணும். சார் ஒரு போராட்டம் பண்ணால் தடை பண்ணுறாங்க சார். அராஜகம் பண்றாங்க சார், அராஜகம் பண்றாங்க. ஹைகோர்ட்டால சார்ஜ் பண்ணப்பட்ட ஒரு கமிஷனுக்கு எதிராக நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஒரு ஆளுங்கட்சி அனுமதி தர மாட்டீங்க. 26 கேஸ் இருக்கிற ஒரு கிரிமினல். இந்த திமுக அரசுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்றேன். என்ன உண்மையா சொல்றோம்,
உண்மையாக சொல்கிறோம். இது வரைக்கும் 2500 பேரை வந்து இந்த காவல்துறை கைது பண்ணியிருக்கு. நாங்கள் அனுமதி கேட்டோம், அனுமதி மாற்றிட்டீங்க, பரவாயில்ல. எங்கள் அண்ணன் சீமானை ஒன்றா வச்சு பேசி நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கணும். எதுக்கு துணிதுனா பிடிக்கிறீங்க? ஏன் அப்போ பிடிக்கிறீங்க? இது ரொம்ப தப்பு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.